அடுத்ததான் நம்ம 2ல பார்க்க போற ஃபண்ட் சுந்தரம் ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டுங்க. இது என்ன ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் டியூரேஷனுக்காக மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட். 1 இயர் 2 இயர்ஸ் மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபண்ட்ல பண்ணலாம். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.3% தான் இருக்குது. எக்ஸிட் லோட் 0%ங்க. நீங்க எப்போ வேணாலும் என்டர் ஆகிக்கலாம், எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகிக்கலாம், எதுவும் சார்ஜஸ் கிடையாது. ஏஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 217 கோடி இருக்கு ஆல்ரெடி. லாகிங் பீரியட் எதுவுமே கிடையாதுங்க. எப்போ வேணாலும் என்டர் ஆகிக்கலாம், எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகிக்கலாம் வித்தவுட் எனி சார்ஜஸ். ஏஜ் பாத்தீங்கன்னா மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி எஸ்டி டெட் இண்டெக்ஸ் A2 ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 2000 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கேட்டீங்கன்னா இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் SIP போடாம நீங்க லம்சமாவே போடலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா மாடரேட் ரிஸ்க். என்ன கேட்டீங்கன்னா லோ ரிஸ்க்னு சொல்லுவேன். டாக்ஸ் ஆன் இயர் கெயின்ஸ்ல ப்ராஃபிட்ஸ் ஆடட் டு யுவர் இன்கம் டாக்ஸ் லேப்னு சொல்றாங்க. ஆஸ் பர் யுவர் இன்கம் டாக்ஸ் லேப் ரேட் படி இந்த டாக்ஸேஷன் இருக்கும். அடுத்தது அசெட் அலோகேஷன் பார்க்கும்போது டெட்ல மட்டுமே இவங்க மொத்தமா வச்சிருக்காங்க. அதுல AAA ரேட்டட் பாண்ட்ல 37.45% வச்சிருக்காங்க. சோவரின் பாண்ட்ஸ்ல 32.2%, AA+ பாண்ட்ல 20.51%, கேஷ் அண்ட் கால் மணில 9.56% வச்சிருக்காங்க. அலோகேஷன் பை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. டெபெஞ்சர்ல 47.16%, GOI செக்யூரிட்டிஸ் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ்ல 29.79%, பாண்ட்ஸ்ல 9.4%, ரெப்போல 7.36% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட்ல SIP கால்குலேஷன் இல்ல, லம்சம் கால்குலேஷன் காட்டுறேன். உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க பேங்க் FDல போடுறதை விட இதுல ஏன் பெட்டர்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 9404 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதாவது 1 lakh போட்டதுக்கு 1,09,404 கிடைச்சிருக்கு. சோ பேங்க்ல FD பண்றவங்களுக்கு தாராளமா இது பெட்டரான ஃபண்ட் தான் தெரியும்.